Hey எல்லாத்துக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் ஜெயா பேசுறேன். ஸோ இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல்ல Q&A. எஸ், ரொம்ப நாள் கழிச்சு இந்த Q&A நான் பண்றேன். இதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி பண்ணீங்கன்னா இல்லை 1.5 வருஷமா ஞாபகம் இல்லை. பட் எஸ், ஸோ கொஸ்டின்ஸ் வந்து நான் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல கேட்டிருந்தேன். நீங்க வந்து கொஸ்டின்ஸ் அனுப்பிச்சிருக்கிறீங்க. ஸோ அதை தான் இன்னைக்கு நான் ஆன்சர் பண்ண போறேன். ஸோ வீடியோ போறதுக்கு முன்னாடி உங்க சீஸ் மேக்கப் வந்து ஃபஜ்ரி அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரௌனி ஸ்டோர் ஓபன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியாது அப்படின்னா எஸ், இட்ஸ் கால் த ஃபஜ்ரி. ஸோ அதுல வந்து நாங்க பக்ரீத்தோட டிஸ்கவுண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். பக்ரீத் ஃபெஸ்டிவல் முன்னிட்டு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ உங்க ஃபேவரட் ப்ரௌனிஸ், டிஃப்ரெண்ட் ப்ரௌனிஸ் ட்ரை பண்ணோம் அப்படின்னா அசார்டட் பாக்ஸஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஸோ மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்ல ஃபஜ்ரியோட லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வாங்க Q&A என்னெல்லாம் கேட்டிருக்கீங்க, யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து நேம் உங்களுக்கு ஓகேனா மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நேம் வந்து சில பேர் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேவி பாபு, ஹாய் தேவி பாபு, அந்த கமெண்ட் அமைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா, உங்களை பற்றி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அதை எப்படி எடுத்துக்குவீங்க அப்படின்னா, எனக்கு ஆக்சுவலா ரொம்ப பிளெஸ்ட். எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான். 100 கமெண்ட்னா அதுல ஒரு 2 நெகட்டிவ் கமெண்ட் வரும். ஸோ லெஃப்ட் டீலிங் தான் ஆல்வேஸ். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னாலே லெஃப்ட் டீலிங். அப்படியே அதை பார்த்தோமா, லெஃப்ட் தூக்கி போட்டோமா, அவ்வளவுதான் டீலிங். அதுக்கு மேல நம்ம வந்து அதை வந்து டீலே பண்ணக்கூடாது. அதுக்கு மேல அதை வந்து நம்ம டீலே பண்ணக்கூடாது. அதுக்கு மேல அதுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கக்கூடாது. ஒரு செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம அதை படிக்கிறோம் நெகட்டிவா, அவ்வளவேதான் லைஃப்ல அப்படிதான். இது வந்து மோஸ்ட்லி பெண்கள் தான் பாக்குறீங்க என் சேனல்ல. ஸோ நிறைய பெண்கள் தான் இதை பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இது வந்து பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். நான் பொண்ணுங்கள் வந்து ரொம்ப திங்க் பண்ணுவீங்க, ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவீங்க, சொசைட்டி என்ன நினைக்குது அப்படின்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. அதனால நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தான் பெண்கள் வந்து நம்மளால லீட் பண்ணுவோம். ஸோ பட் எனக்கு வந்து பசங்க ஃப்ரெண்ட்ஸு, என் தம்பி, என் ஹஸ்பண்டும் என் ஃப்ரெண்டு. ஸோ அப்படின்னும் போது அவங்கள்ட்டலாம் நான் கற்றுக்கிட்டது வந்து சொசைட்டி பேசுறதையோ இவங்களாம் பெருசாக எடுத்துக்காத, லெஃப்டில் டீல் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி தான் நான். ஐ டோன்ட் கேர், நீ என்ன வேணா நான் சொல்லிக்கோ, குட் பை அப்படின்ட்டு டீல் பண்ணிட்டு போனால் நம்ம எல்லாத்துக்குமே நல்லது. எனக்கு வந்து அதனால பெரிய நல்லது. ஸோ அதனால கமெண்ட் அனுப்பிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க திருப்பியும். அடுத்தது வந்து வித்யா வந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தேங்க்ஸ் வித்யா ஃபார் கமெண்டிங். ஸோ வாட் இன்ஸ்பயர்ட் யூ டு ஸ்டார்ட் அ யூடியூப் சேனல்? மேக்கப் தான். ஐ வாஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபாரின் இவங்க தான், US, UK இந்த மாதிரி இவங்க தான் வீடியோஸ் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் இன்ஸ்பிரேஷனுக்கு பார்த்துட்டு இருப்பேன். அதை பார்த்தப்பறம் நம்மளும் பண்ணலாமே, நம்மளுக்கும் கொஞ்சம் தெரியும், அதை ஷேர் பண்ணலாமே அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக ஆரம்பிச்சது வந்து அந்த நேச்சர் டிப்ஸ்லாம் நிறைய தெரியும். நிறைய மாஸ்க் போட்டு ஹேருக்கு ஃபேஸுக்கு நிறைய பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதனால ஏன் மற்றவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணி சொல்லக்கூடாது அப்படின்றது என்னோட இது. அதுக்கப்புறம் போக போக மேக்கப், ஆப்வியஸ்லி மேக்கப் ஆர்டிஸ்ட்னால அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான். ஸோ மேக்கப் யூடியூப்ல பைசா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கொஞ்சம் பண்ண தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஓகே, ஸோ நம்ம அதை கெரியராகவும் மாற்ற முடியும் அப்படின்னால ஃபுல் ஃபிளெட்ஜ்டா இறங்கியாச்சு. If you could only use 3 makeup products forever, what that would be? Definitely Kajal. Favorite, நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட் காஜல். ஸோ காஜல் இல்லாமல் நான் எந்த வீடியோலுமே பெருசாக இருந்ததே இல்லை. ஸோ காஜல் ரொம்ப ரொம்ப முக்கியம் மேக்கப் ப்ராடக்ட்ஸில். ஆப்வியஸ்லி லிப்ஸ்டிக் ஆர் லிப் பாம் இல்லாமல் நான் வெளில போகவே மாட்டேன். ஸோ காஜல், லிப்ஸ்டிக் ஆர் லிப் பாம். அதுக்கப்புறம் என்ன, சம் க்ளோ திங். நம்மளுக்கு தான் க்ளோ பிடிக்குமே. ஸோ அதனால நீ க்ளோ ப்ரைமர் ஒரு க்ளோ பிபி க்ரீம், சம்திங் வெரி வெரி லைட். ஸோ அந்த மாதிரி. ஓகேங்க, 3 மேக்கப் ப்ராடக்ட். நல்ல வேலை 3 சொன்னீங்க. அண்ட் வாட்ஸ் ஒன் மேக்கப் மித் யூ வாண்ட் டு பஸ்ட்? மேக்கப் மித், I don't know much makeup myths I want to bust. I have makeup பத்தி தப்பா பேசுறவங்கள வேணா நல்லா பஸ்ட் பண்ணணும்னு ஆசை. மேக்கப் போடுறது அசிங்கம்,
மேக்கப் போட்டு கான்ஃபிடென்ஸாக தெரிகிறவங்களையும் ஏதாவது நான் பேசி அவங்களுக்கு கீழே இருக்கிறது இந்த மாதிரி பீப்புளை வந்து பஸ்ட் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மேக்கப் போடுறோமோ மேக்கப் போடலையோ வாட் எவர் இட் இஸ் இட்ஸ் ஆர் டிசிஷன். அவங்க அந்த மாதிரி பீப்புளை நல்லா பஸ்ட் பண்ணி விடணும் அப்படின்றது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ மேக்கப் மித்ஸ் ஆகிடும். இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க கையில் எப்படி இருக்காங்க அவங்க ஃபோட்டோ காட்டுங்களேன் அப்படின்ட்டு. கையில் நல்லா இருக்காங்க. ஷீஸ் குட். அண்ட் ஃபோட்டோ இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. சீஸ் மேக்கப் இன்ஸ்டாகிராம் இருக்கு. வெயிட் எப்படி மெயின்டைன் பண்றீங்கம்மா? அழகிமா. அச்சோ ரொம்ப தேங்க்ஸ். பத்மினின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வெயிட் வந்து அளவா சாப்பிடுவேன். எப்பவுமே மார்னிங் ஆஃப்டர்நூன் வந்து அளவா சாப்பிடுவேன். நிறைய காய் தான் எடுத்துக்குவேன், நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்குவேன். அப்புறம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா அளவா சாப்பிடுவேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் எடுத்துக்குவேன். வெறும் இப்போ இட்லினா வெறும் இட்லி மட்டும், இல்லை வந்து வெறும் பொங்கல்னா பொங்கல்ல மட்டும் சாப்பிட்றது வேஸ்ட்டு. கார்ப்ஸ் மட்டும் சாப்பிடக்கூடாது, ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் அதோட எடுத்துக்கணும்னா அப்படி ட்ரை பண்ணுவேன். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் இவ்வளோன்னா ப்ரோட்டீன் இவ்வளோ அந்த மாதிரி. அப்புறம் நைட்டு வந்து 7:30 மணிக்கு சாப்பிட்ருவேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நைட் வந்து 7:30க்கு சாப்பிட்டுடணும். அது என்ன சாப்பிட்றதா இருந்தாலும் 7:30. ஸோ அதை அளவாக சாப்பிடுவேன். நைட் 7:30 டின்னர் சாப்பிட்ருவேன். And I eat a lot of vegetables and carbs vegetables, fruits நிறைய சாப்பிடுவேன். ஏதாவது ஸ்நாக்கிங்னா கூட ஃப்ரூட்ஸ் எடுத்துக்குவேன், வெஜிடபிள்ஸாக எடுத்துக்குவேன். மற்றபடி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட மாட்டேன். இந்த பேக்கெட் ஸ்நாக்ஸ் எல்லாம் டோட்டலி என் குழந்தைங்களும் சரி நானும் சரி சுண்டல் அது மாதிரி செஞ்சு சாப்பிடுவோமே தவிர, ஏன்னா இப்போ ஃபஜ்ரி பண்ணுறதுனால எனக்கு பெருசாக குக்கிங் பண்ணலாம் டைம் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா பேசிக் குக்கிங் தான் வீட்டில் ஓடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சுண்டல், ஸ்ப்ரவுட்ஸு அந்த மாதிரி சிம்பிளான விஷயங்களை தான் ஸ்நாக்ஸாக எடுத்துக்குவோம். அப்படி இல்லைன்னா வந்து கேரட்டு அந்த மாதிரி ஸ்நாக்ஸாக எடுத்துக்குவோம். ஸோ இப்படி தான் வெயிட்டும் மெயின்டைன் ஆகுது. வாட் யூ ஈட் இன் அ டே vlog போடுங்க. இப்போதைக்கு சாப்பிட்றதுலாம் vlog போட்டா ஒன்றும் இல்லைங்க. அந்த ஃபஜ்ரி நான் திருப்பியும் சொல்கிற மாதிரி அந்த பேக்கிங்லாம் நிறைய பண்ணிட்டு யூடியூபும் பண்ணும்போது டைம்ன்றது ரொம்ப கம்மி. ஸோ அதனால காலையில் எழுந்திரிச்சு ஒரு இட்லியும் பொடியும் சாப்பிட்டோமா, காலையில் எழுந்திரிச்சு பொங்கல் வச்சோமா, முட்டை நிறைய எக்கு, ஸோ எக்கு பிரெட்டு சாப்பிட்டோமா, அப்புறம் ஒரு பருப்பு சாதம் சாப்பிட்டோமா, ஒரு 2 பொரியல். ஸோ சாதம் பருப்பு சாதம் வச்சிருவேன், பொரியல் தான் மெயின். பொரியல் அவ்வளோதான். நைட்டுக்கு ஒரு தோசை முடிஞ்சுது, அவ்வளோவே தான். இப்படி தான் போகுது. ஸோ பேசிக் குக்கிங் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இதை வந்து என்ன தேடுகிறது, லாட் ஆஃப் ஒர்க். ஐ லவ் ஒர்க்கிங். ஸோ ஒர்க் தான் என்னோட ப்ரியாரிட்டி. ஸோ ஐ லைக் டு ஒர்க் அ லாட். ஸோ ப்ளீஸ் உங்கள் பிக் ஃபோர்ஹெட் எப்படி ஹைட் பண்ணுறீங்களோ இப்படி தான். பேங்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் எனக்கு ஹைட் பண்ணுறது, பிக் ஃபோர்ஹெட். அண்ட் பவுன்ஸியாக எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? எனக்கு சேம் ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் கைட் பண்ணுங்கள். அண்ட் மோகனான்னு நினைக்கிறேன். ஹாய் மோகனா, தேங்க்ஸ் ஃபார் கமெண்டிங். பிக் ஃபோர்ஹெட் அதான், நீங்கள் பேங்க்ஸ் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேங்க்ஸ் கட் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி விட்டுக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி செஞ்சு கவர் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு பிக் ஃபோர்ஹெட். ஸோ அதனால எனக்கு பிக் ஃபோர்ஹெடு. ஸோ எஸ், அது ஒன்றும் பண்ண முடியாது, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். ஸோ அதனால பேங்க்ஸ் வச்சு கவர் பண்ணிடுவேன். ஸோ ஐ ஆல்வேஸ் கட் பேங்க்ஸ். ஸோ பேங்க்ஸ் வச்சு நான் கவர் பண்ணிடுவேன். ஸோ எப்படி பேங்க்ஸ் கட் பண்ணுறதுலாம் கேட்காதீங்க. அது ஏதோ குட்டா போக்கலாம் நான் பண்ணிட்டு இருக்கேன், நீட்டாக வருது, இதெல்லாம் சொல்லி கொடுக்குற அளவுக்குலாம் கிடையாது. ஸோ அதனால் போய் உங்களுக்கு பண்ண தெரியாதான் போய் பார்லரில் பண்ணுங்க. ஓகே, பவுன்ஸியாக எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா, பவுன்ஸினா வால்யூம்னஸ்ன்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிறது. வால்யூமாக மெயின்டைன் பண்ண நிறைய முடி இருக்கணும். எனக்கு முடி நிறைய கொட்டிடுச்சு. ஸோ பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் ட்ராமா, ப்ரெக்னன்சி அண்ட் மெயினாக மிஸ்கேரேஜ். ஸோ அதனால் முடி கொட்டிடுச்சு. ஸோ பவுன்ஸியாக மெயின்டைன் பண்ணால் யூ ஷுட் ஹேவ் நைஸ் வால்யூம் ஹேர். ஸோ பவுன்ஸியாக இருக்கும். எனக்கு சீரியஸாக எனக்கு புரியல, உங்கள் கமெண்ட்டை திருப்பி ஒரு தடவை எனக்கு அனுப்பிச்சி விடுங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி. ஏன்னா பவுன்ஸினா எனக்கு புரியல, அதனால தான் ஏதோ வளரணும்னு நினைக்கிறேன். Your favorite sunscreen is this one, Korean sunscreen. This is my favorite sunscreen. And இதை போட்டுட்டு I'll just put a little bit of concealer and lipstick. That's all. And a little bit of kajal.
இதுதான் என் ஃபேவரட் மேக்கப். ஏன்னா அந்த சன்ஸ்க்ரீன் வந்து ஸோ 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 குட். அதுக்கப்புறம் எர்த் ரிதம் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த 2 சன்ஸ்க்ரீன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். your favorite moisturizer for summer and winter? வாய்ப்பே கிடையாது. யாருங்க ஏதோ ஈஸின்னு போட்டிருக்க, வாய்ப்பே கிடையாது. நம்மளுக்கு சம்மருக்கு வேற வேணும், வின்டருக்கு வேற வேணும். என் வின்டர் ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்க சேனல்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். ஏன்னா வின்டர்ல வேற லெவல்ல இருக்கும் நம்ம ஸ்கின். ஸோ அதனால ரெண்டுமே ஒரே மாதிரிலாம் என்னால யூஸ் பண்ணவே முடியாது. ஓகே, क्वेश्चंस எதுவும் கிடையாது அதுக்கு மேல. ஹாய் சிஸ், உங்க ஜென்யூன் இது வந்து நந்தினி அமைச்சிருக்காங்க. ஹாய் நந்தினி ஃப்ரம் இன்ஸ்டாகிராம். உங்க ரிவ்யூ ஜென்யூன் ரிவ்யூவை பிலீவ் பண்றேன். தேங்க்யூ 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 ஸோ மச். ஸோ என்னோட டவுட் கேட்குறேன். எனக்கு மைக்ரோ பிளேடிங் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஐ ஹவ் டன் அ செப்பரேட் வீடியோ ஃபார் தட். அதனால நான் உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் போட்டுறேன் உங்களுக்கு வீடியோ. அப்படி நான் பண்ணல, எனக்கு தெரியும் நான் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணலன்னா கண்டிப்பாக மைக்ரோ பிளேடிங் பற்றி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இப்படி டக்குன்னு ஒரு ஆன்சர் பண்ணுறதால வீடியோவாக போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பண்ணுறது சேஃபாக பண்ணலாமா கூடாதா எல்லாமே நான் அந்த டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு நான் ஒன்றா வீடியோ போடுறேன், இல்லை லிங்க் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் பாரில் போடுறேன். ஓகேங்களா? அடுத்தது ஒருத்தங்க திவ்கான் ஃபிட் அப்படின்ட்டு, ஹாய் ஐ லவ் யூ ஸோ மச். நான் ஸ்கின் கேர்லாம் சொன்னது ஃபாலோ பண்ணுறேன்றாங்க. மெனி சேஞ்சஸ் இன் மை ஸ்கின், வெரி நைஸ் டு ஹியர் ஆல் தட். அதுக்கப்புறம் டெல் மை நேம், லவ் யூ டூ. ஐ திங்க் இட்ஸ் திவ்கன் ரீத்துன்னு போட்டிருக்கேன், உங்கள் நேம் போடல நீங்கள். ஸோ என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ஹவு டு ஃபீல் ஹாப்பி எவ்ரிடே. எல்லாருமே ஹாப்பியாலாம் இருக்க முடியாது எவ்ரிடே, ரொம்ப கஷ்டம். அதுவும் பொண்ணுங்களா we have our own moods. But we all want to be happy every day. But கொஞ்சம் கஷ்டம். Once you get mature, once you get big and big, அதெல்லாம் கஷ்டம். But my whatever makes me strive towards happiness na, what all I do to make myself happy. That bad item ஒரு மாதிரி சரி பண்ணோம் அப்படின்னா my first thing is separating myself from the hurt. அப்படிம்பாங்கல்ல, தனிமைப்படுத்துறது. என்ன நான் ஃபர்ஸ்ட் தனிமைப்படுத்திக்கிறேன் and just calm பண்ணிட்டு, and then I would love to do some kind of என்ன சொல்றது decompress, like hair care, skin care, something like that. These things, ஒரு calmness ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் நான் ரீல்ஸ் பார்க்கறது இல்லை, சம்திங் லைக் reading a book or doing skin care, hair care, அந்த மாதிரி விஷயங்கள் will calm me down. calm பண்ணிட்டு, and then obviously my family, என் ஹஸ்பண்ட், என் குழந்தைங்களை வந்து நசுக்கிறது, அவங்களோட விளையாடுறது, அவங்களை கிஸ் பண்ணுறது, ஹக் பண்ணுறது, all these things cheer me up, make me so happy, and I love to play. அதனால நிறைய விளையாடுவேன். ஸோ நிறைய விளையாட்டு. ஸோ all these make me really really happy. And டீ குடிச்சிட்டா, அதுவும் ஒரு சர்ப்ரைஸாக டீ குடிச்சிட்டாலும் நம்ம லெவல் ஆஃப் ஹாப்பினஸ் வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, ஒருத்தங்க அக்கா கிட்டீசன் அண்ணா எப்படி இருக்காங்க? தேர் ஆல் ஃபைன். ஐ திங்க் இட்ஸ் ரம்யா. ஹாய் ரம்யா. 2 பேரும் நல்லா இருக்காங்க. ஐ மீன் 3 பேரும் நல்லா இருக்காங்க. 3 பேர் நல்லா இருக்கிறாங்க. பிக் ஃபோர் ஹெட். ஐ திருப்பி நீங்கள் இங்கேயே வந்துருக்கிறீங்க. அந்த பவுன்சி என்னன்னு சொல்லுங்க. ஓகேவா? இங்கேயும் அதே தான் கேட்டிருக்கீங்க. பவுன்சி என்ன எனக்கு சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒருத்தங்க பிக் கமெண்ட். சீரியஸா பிரியா ஆனந்த், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ பெரிய கமெண்ட் பொறுமையாக எனக்காக அமைச்சிருக்கீங்க. ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. சீரியஸ்லி ரொம்ப தேங்க்ஸ். ஹாய் சிஸ். இந்த மாதிரி பெரிய கமெண்ட்ஸ் படிக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப ஐ ஃபீல் ஸோ ஒர்த். ஒருத்தங்க இவ்வளோ பெரிய கமெண்ட் நம்மளுக்காக அனுப்புகிறோம், எனக்கு உண்மையிலே அதோட ஒர்த் தெரியும். ஸோ தேங்க்யூ. Lots of love, happy to see you, and you are looking so pretty. Romba thanks. My questions, what are baby products you are using for your baby? இதுக்கு தனியா வீடியோ பண்ணியிருக்கேம்மா. ஏன்னா அந்த லிஸ்ட் ஃபுல்லா உங்களுக்கு வேணும், லிங்க்ஸும் வேணும்ல. ஸோ அதனால அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாரில் நான் போட்டுறேன். அதுக்கு தனியாகவே நான் வீடியோ பண்ணியிருக்கேன். அப்புறம் பிகாஸ் நியூ மாம்ஸ் கண்டிப்பாக அது புரியுது. வாட் ஆர் த திங்ஸ் we must have as I'm a new mom ought to know? நீங்கள் உங்களுக்கு கேட்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நியூ மாமா வந்து கண்டிப்பாக பில்லோ ரொம்ப முக்கியம். ஃபீடிங் பில்லோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஃபீடிங் பில்லோன்னு எதுவுமே வாங்கலை. பட் அதுக்கேற்ற பில்லோ எனக்கு வந்து இருந்தது. நான் நிறைய பில்லோஸ் வச்சுருப்பேன் பெட்டில், எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
as well as எனக்கு பேக் பெயின் இருக்கிறதுனால பேக்லயும் பில்லோ வச்சுக்கலாம். ஸோ பில்லோஸ் நிறைய இருக்கும். ஸோ பில்லோஸ் வந்து எனக்கு எவ்வளோ முக்கியமாக இருந்தது ஃபீடிங்க்குன்றது எனக்கு அதனால தெரிஞ்சது. நீங்கள் ஃபீடிங் பில்லோ வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த குட்டி குட்டி பில்லோஸ் மாதிரி ரெக்டாங்கிள் பில்லோஸ்லாம் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பில்லோஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் யுவர் பேக். பேக் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். நீங்கள் கம்ஃபர்டபுளாக வந்து உங்கள் பெட்டில் சாஞ்சு பில்லோஸ்லாம் நல்லா சுற்றி வச்சு சைடு பேக்கு எல்லாம் சுற்றி வச்சுட்டு அப்புறம் உங்கள் பேபியை ஒரு பில்லோவில் வச்சு கொடுங்க. யோர் கம்ஃபர்ட் இஸ் நம்பர் 1. யார் என்ன சொன்னாலும் கடுங்காதீங்க. யோர் கம்ஃபர்ட் தான் ஃபஸ்ட்டு. உங்கள் கம்ஃபர்ட் அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும் குழந்தைக்கு. ஓகே, ஸோ நம்ம குழந்தை பிறந்துட்டா குழந்தை தான் முக்கியம். நம்ம தான் ஃபஸ்ட்டு முக்கியம். இந்த உலகத்தில் நம்ம தான் முக்கியம். யூ கால் திஸ் செல்ஃபிஷ்? No, this is not selfish. Thinking about yourself, thinking about me is selfish? No. Prioritizing my happiness, prioritizing my mental health, prioritizing my health, prioritizing me is selfish. That is so stupid. No. ஒரு குழந்தை வந்து அவங்க பசியில் அழுதுட்டு இருக்கு, நான் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா ஃபைன், யூ கேன் கால் மீ செல்ஃபிஷ். பட் திங்கிங் அபவுட் யுவர் செல்ஃப் இஸ் நாட் செல்ஃபிஷ். ஸோ அதுவும் நீங்கள் எந்த டெலிவரியாக இருந்தாலும் உடம்பு பெரிய ரணத்தை தாங்கிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக உட்காந்துட்டு பால் கொடுக்கறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தட் இஸ் சம்திங் தட் ரியலி நீடட். அண்ட் தென் இந்த டீலாம் கிடைக்கும் உங்களுக்கு, பிரெஸ்ட் ஃபீடிங் டீ அப்படின்லாம். அந்த மாதிரி டீ கூட நீங்கள் வாங்கலாம். இது வந்து பால் இன்க்ரீஸ் பண்ணலாம் அதுக்கெலாம் சொல்ல வரல. ரிலாக்ஸிங் டீ அந்த மாதிரிலாம் சில டீஸ் வந்து கிடைக்கும். அதில் சில இன்க்ரீடியன்ஸ் போட்டிருப்பாங்க. அது உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை இலை, வெந்தயம், இதெல்லாம் வந்து நான் பாலுக்காகவே சொல்லலாமா. பீப்புள் வில் ப்ரெஷர் யூ டு ஈட் ஒன்லி திங்ஸ் டு இன்க்ரீஸ் மில்க் சப்ளை, விச் இஸ் ரியலி ராங். அதுக்காகலாம் சொல்ல, உங்களை காம் பண்ண தான் நான் சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஒரு காமிங் சென்சேஷன்லாம் ரொம்ப தேவை. ஒரு மாதிரி இருக்கும், பதட்டமாகவே இருக்கும். ஸோ அந்த காமிங் சென்சேஷனுக்கு ஒரு காமிங் டீ வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலாக எனக்குலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் listen to a lot of music. If you're a music lover, listen to new moms really need so much of calmness, so much of music to heal. ஸோ அதனால் அது ரொம்ப முக்கியம். அண்ட் லாட் ஆஃப் மூவிஸ் பாருங்கள். லாட் ஆஃப் இது உங்களுக்கு மூவிஸ் பார்க்க பிடிக்கும்னா நிறைய நெட்ஃப்ளிக்ஸ் அது இதுன்ட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இட்ஸ் அ டைம் டு ஹீல், இட்ஸ் அ டைம் டு டிகம்ப்ரெஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு நியூ மாமுக்கு தேவை. நான் இதை வாங்கு அதை வாங்கலாம் பெருசாக சொல்ல மாட்டேன். திஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னது. ஸ்கின் கேர் பிளிக்ஸ் பிராண்ட். ஐ ஹவ் நாட் யூஸ்ட் பிளிக்ஸ். ரியலி சாரி. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, பட் சாரி, நான் ஒன்றுமே யூஸ் பண்ணதில்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் எனக்கு ஒரு 10 பேராவது மினிமம் போட்டிங்கன்னா நான் பிளிக்ஸ் பற்றி வீடியோ பண்ணுறேன். ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? மை பேபி 9 months old sis. ஹங்க்ரியா இருந்து அழமாட்டேங்கிறா, என்கிட்ட தான் அடம் பண்ணுறா. ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ அவங்க கிட்ட இருக்கும்போது ஹங்க்ரியாக இருந்தாலும் சைலண்ட்டாக இருக்கா. வாட் ஷீ சீங் மை ஃபேஸ். அப்போது பசி வருது. உங்கள் கிட்ஸ் எப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் பாப்பா அதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். உங்களை பற்றி உங்களை பார்த்தா வந்து பசி வருதுன்னா ஷீ ட்ரஸ்ட் ஒன்லி யூ தட் யூ வில் கிவ் ஹர் ஃபுட். ஸோ தட்ஸ் அ குட் திங். ஸோ சம்டைம்ஸ் அது நெகட்டிவாக கூட போகும். ஏன்னா அவங்களே நோண்டிட்டு இருந்தால் அது கடுப்பாக தான் ஆகும். நம்மளும் பேசிக் ஹியூமன் தான், ஹியூமன் ஃபீலிங்ஸ் இருக்கும். அம்மா அப்படின்னால ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் ஃபீலிங்லாம் கிடையாது. ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீலிங் இருக்குமே தவிர இந்த அம்மான்னு சொல்லியே நம்மளை வேறு மாதிரி ஆக்கி விடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்கள்ட்டையும் ஷேர் பண்ண வைங்க பாப்பாவை. ஓகேங்களா? அவங்கள்ட்ட மட்டுமே ப்ரெஷர் ஏற்றிக்காதீங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ரஸ்ட் தட் ஷி ஹாஸ். ஓகேவா? என் குழந்தைங்க என்கிட்ட மட்டும்தான் கிடையாது. ஐ ஹாவ் மை பார்ட்னர். என் ஹஸ்பண்டும் வந்து நல்லாவே பார்த்துக்குவாரு. 2 பேருமே நல்லா பார்த்துக்குவோம். ஸோ நான் மட்டுமே அதிக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து பார்த்துக்க கூடாதுன்னு இருந்த ஒரு மாம் நான். ஸோ ஹீ ஹாஸ் டு கெட் இன்வால்வ். ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் த children. So his participation also should be there a lot, not only me. ஸோ நான் அவங்கள்கிட்டையும் சொல்லுவாங்க, என்கிட்டையும் சொல்லுவாங்க. போத். இப்போ தாய்ப்பால்னா என்கிட்ட தான் சொல்லி ஆகணும். அதை தாண்டின ஃபேஸை நான் சொல்கிறேன். நீங்கள் நான் இன்னும் சொல்கிறீங்க. ஸோ ஆப்வியஸாக 2 பேர்கிட்டையும் சொல்லுவாங்க. மற்றவங்க யார்கிட்டையும் பசின்னு சொல்ல மாட்டாங்க. எங்கள் 2 பேர்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ வி டூ த நீட்ஃபுல். அதான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்.
2 babies. This is Miss காத்துன்னு ஏதோ போட்டிருக்கு தெரியல. ஹாய். 2 babies வச்சுட்டு எப்படி சமாளிக்கிறீங்க? பேபிஸை பார்த்துக்கிட்டு நம்ம உடம்பும் எப்படி சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறது? 2 babies வச்சுட்டு எப்படி சமாளிக்கிறேன்னா, நான் மட்டும் சமாளிக்கல. as I told you, ஹஸ்பண்டும் சமாளிக்கிறார், 2 பேரும் தான் சமாளிக்கிறோம். ஸோ I have a partner, we both help each other taking care of the baby. ஸோ அதனால அப்படிதான் சமாளிச்சுக்கிறோம், அவ்வளோதான். அண்ட் ஆல்சோ 2 பேபிஸும் வந்து நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வளர்த்தனால தே ஆர் மச், என்ன சொல்கிறது, தே டோன்ட் டூ கிரேசி திங்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, குழந்தை விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஓவராலாக எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க விளையாடுவாங்க, பண்ணுவாங்க. அவங்க சாப்பாடு, அவங்களுக்கு 2 பேரும் சாப்பாடு கொடுத்துட்டா போதும், அவங்களுக்கு அதான் மெயின். தே போத் ஃபுட்டீஸ். ஸோ சாப்பாடு கொடுத்துட்டா அவங்களே சாப்பிட்டுக்குவாங்க. தீரெல்லாம் 1 yearலேருந்தே அவனே சாப்பிட்டுக்குவான். அவனுக்கு வந்து தொல்லையே நான் ஊட்டுறது, அந்த தயவு செஞ்சு ஊட்டாது, நீ பொறுமையா ஊட்டிக்கிட்டு இருக்கிற, நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அவனே சாப்பிடுவான். ஸோ அதனால சாப்பாடு கொடுத்துட்டா தே ஆர் ஹாப்பி, லைக் தே வில் பிளே. ஸோ தே ஒன்ட் அவ்வளோவா எங்களை வந்து வாங்கலாம் ரொம்ப கூப்பிட மாட்டாங்க. பட் ஆப்வியஸ்லி வி ஆல்சோ ஷுட் பிளே, ஸோ வீல் ஆல்சோ பிளே. பட் அதான் விஷயம். அதனால சமாளிக்க முடியுது. அண்ட் 2 பேரும் இருக்கிறோம், 2 பேர் பார்ட்னர் இன் கிரைம், 2 பேரும் இருக்கிறோம்னால 2 பேருமே சேர்ந்து தான் சமாளிப்போம். அண்ட் வி கிவ் டைம் ஃபார் ஈச் அதர். நீ தனியாக உனக்கு கோ அண்ட் டூ யுவர் திங், நான் சமாளிக்கிறேன், யூ கோ அண்ட் டூ யுவர் திங், நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் டைம் கொடுக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து இது வந்து பார்ட்னர் என் பண்ணதான் பண்ணுறதே இல்லைங்க. ஏன்னா நீங்கள் பண்ண வைக்கணும், பண்ணுறதே இல்லைன்னா சொல்லிட்டு இருக்கக்கூடாது, பண்ண வைக்கணும். அந்த பார்ட்னர் ஹேஸ் டு டூ. இதெல்லாம் ஒரு சாக்கே கிடையாது. தே ஹாவ் டு டூ. மிஸ் யூ அ லாட் அப்படின்ட்டு ஃபத்தீஃபா சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோ போடுறதில்லன்னு அர்த்தம். சாரிங்க, ஐ ட்ரை மை பெஸ்ட். பட் மிஸ் யூன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் தர்ஷினி ரமேஷ் அப்படின்னு சொல்லுங்க, ஐ வுட் லைக் யூ டு போஸ்ட் வீடியோஸ் ஹியர், ஐ மிஸ்ட் யூ அ லாட் அப்படின்னு. ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ, தேங்க்யூ. நான் மிஸ் பண்ணுறதுக்கு ஒரு பர்சனாக இருந்திருக்கேன் பாருங்க. ஐ ஃபீல் ஸோ குட். பட் வீடியோஸ் ஹியர்னா நான் போஸ்ட் பண்ணதே இல்லையம்மா இன்ஸ்டாகிராமில். யூடியூப் சொல்கிறீங்களா? இன்ஸ்டாகிராமில் பெருசாக வீடியோவே போடுறது கிடையாது. ஸோ வெரி ரேர் ஐ புட் வீடியோஸ் இன் இன்ஸ்டாகிராம். ஓகேவா? ஓகே. தமிழ் பொண்ணு சத்யபிரபாகரன், ஹாய். உங்கள் மேக்கப் வீடியோ மிஸ் பண்ணுறேன், நானும் மிஸ் பண்ணுறேன். அது ஒரு காரணம் இருக்குமா, மேக்கப் வீடியோ நான் ஏன் பண்ணுறது இல்லை அப்படின்னா, ஃபஸ்ட்டு பைசா அதுக்கு தேவைப்படும், ப்ராடக்ட்ஸ் வாங்கி மேக்கப் பண்ணோம். சம்பளம் அவ்வளோவா கிடையாது எனக்கு அதை பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அதை பண்ணால் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, 5-6 வீடியோ போடுற மாதத்துக்குன்னா அதில் மட்டும்தான் வியூவர்ஷிப் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது ரொம்ப எனக்கு மனவேதனை கொடுத்தது. ஏன்னா எனக்கு ஃபேவரட் மேக்கப், இட்ஸ் மை பேஷன் அப்படின்னும் போது அதை இவ்வளோ கம்மி பேர் பார்க்கும்போது நம்மளுக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுது எனக்கு. அதனால சரி வேணாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ அதான் ரீசன். எனக்கும் ஒரு பேபி இருக்கு, அவங்க உங்களுக்கு கொடுக்குற மரியாதை பத்தி சொல்லுங்க. மரியாதைன்னா தெரியலையே, எது மரியாதை? சில பேருக்குலாம் வாங்க போங்கன்னு கூப்பிடணும், தள்ளி இருக்கணும், அளவா இவ்வளோதான். அம்மானா இவ்வளோதான் பேசணும், அப்பானா இப்படிதான் பேசணும் அப்படின்னு. அதான் ஒருத்தருக்கு ஒரு இது இருக்கும்ல. நம்மளாம் அப்படி இல்லை, நம்மளாம் இறங்கி விளையாடுவோம், பயங்கரமா விளையாடுவோம். அதுங்களும் ஓரா விளையாடுவாங்க என் மேல, பயங்கரமா நாங்கள் விளையாடுவோம். என் குழந்தை வந்து என்ன அம்மானும் கூப்பிடுவா, ஜெயானும் கூப்பிடுவா, 2மே கூப்பிடுவாங்க. தீரன் ஜெயானு மட்டும்தான் கூப்பிடுவான். ஜியா ஜியா அப்படின்னு. ஐயா 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 தான் அவன் ஃபர்ஸ்ட் சொன்ன வேர்ட். பார்த்தீங்கன்னா அம்மா சொல்லுவான், அவன் எல்லாத்தையும் அம்மா தான் சொல்லுவான். அவன் என்ன மட்டும் இல்லை, எல்லாரையும் அம்மா தான் கூப்பிடுவான். பட் என்ன ஜியா, அவனுக்கு வர வார்த்தையே அம்மா ஜியா, ஐயா ஐயா தான். ஸோ அதனால எது மரியாதை? இப்போ என் அம்மாவை நான் அம்மா வாமா போமா தான் வாங்க போங்கலாம் கூப்பிட்டதே கிடையாது. ஏன்டி இப்படி பண்றேன், நீ ஏன்டி இப்படி பண்றேன்பாங்க, நீ வாடி நீ வாடி, இப்படிதான் ஒருத்தர் லைக் கொஞ்சிக்குவோம் லிட்டரலா. ஸோ தே நெவர் ஃபெல் தட் அஸ் டிஸ்ரெஸ்பெக்ட். And that was very close to me. Amma was very close to me. I was very close to her. I never thought that was disrespect. I had the huge respect na enga amma otta mattum da. So அதனால எது மரியாதை அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ என்ன மற்றவங்க
என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க சிஸ்டர். அதை தான் நான் சொல்றேன், நீங்க எதை மரியாதை இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா குட்டி குழந்தைங்க வேற. ஸோ எது நீங்க அப்படி சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. வீட்டில் எல்லாரும் மதிக்கிறாங்க. வீட்டில் எல்லாரும் இந்த இங்கிலீஷ் தமிழ்லாம் படிக்கிறேன். வீட்டில் எல்லாரையும் மதிக்கிறாங்க, உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அது என்ன மரியாதை, என்ன மாதிரி சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. My way of respect is from the heart, is from how I am. நான் எப்படி சொசைட்டில இருக்கிறேன், நான் எப்படி என் அம்மா அப்பா பின்னாடி பேசுறேன். ஏன்னா மதிக்கிறவங்க வாங்க போங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச இங்க இருக்கிறாங்க. அம்மா அப்பாவும் அவங்க முன்னாடி வாங்கம்மா போங்கம்மா அப்பா கிட்ட பம்புறது எல்லாம் பண்ணிட்டு பின்னாடி போய் கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுவாங்க. அவன் கிடக்கிறானேன்னு அந்த மாதிரி. இது மரியாதை. ஸோ என் அம்மா நான் வாப்போன்னு தான் பேசுவேன். But at the back, I've always loved my mother. I've always respected. I've said only good things about her. So எப்படி நம்ம நடந்துக்கிறோம் to people, that also shows the respect that we have on them. ஒரு தப்பு ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சரக்கு கொடுக்குறாங்க, சரக்கு அடிக்காம இருக்கிறது ரெஸ்பெக்ட் டு தியர் அப்ரிங்கிங். ஸோ எதை ரெஸ்பெக்ட் சொல்றீங்க அது ரொம்ப முக்கியம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் அட் மை பிஹைண்ட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். என் பிஹைண்ட் என்ன பேசுறாங்க, என் பிஹைண்ட்ல எப்படி நடந்துக்கிறாங்க, தட் இஸ் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓவர் செல்லம் யாருமே இருக்கக்கூடாது. தட் வில் ஸ்பாயில் த கிட்ஸ். ஸோ கிட்ஸ் வந்து மோசமா நடந்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அம்மா அப்பா தான் ஃபர்ஸ்ட். யூ ஹாவ் டு டேம் த கிட்ஸ். டேம்னா கண்டிப்பா நடந்துட்டு தான் ஆகணும். ஜஸ்ட் பிகாஸ் தியர் கிட்ஸ் அவங்கள்ட்ட வந்து கண்டிப்பு இல்லாமலாம் இருக்கக்கூடாது. நாங்கள் சின்னதுலேருந்தே கண்டிப்பாக தான் இருந்தோம். இப்பவும் வந்து எப்போ இருக்கணும் நாங்கள் இருக்கணும். என்றைக்குமே 2 குழந்தைங்களும் ஓவர் செல்லமே கிடையாது. டோன்ட் டூ தட். தே ஹாவ் டு கோ டு த சொசைட்டி. உங்களும் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்க போகிறது இல்லை. தே ஹாவ் டு கோ டு த சொசைட்டி. ஸோ ஓவர் செல்லம் யாருமே இருக்கக்கூடாது. உங்கள் கிட்ட உங்கள் கிட்ஸ் பண்ணுற ஃபன்லாம் சொல்லுங்கள். அநியாயத்துக்கு ஃபன் பண்ணுவோம், செம்மையா விளையாடுவோம். நல்லா ஹார்ட்கோரா இறங்கி விளையாடுவேன். நான் யார்ல எது கிட்டு அப்படின்ற அளவுக்கு விளையாடுவோம். எல்லாமே விளையாடுவோம், செம்மையா விளையாடுவோம். அதுதான் எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும்னால நாங்கள் நிறைய கிரிக்கெட் விளையாடுவோம். அப்புறம் தர்ஷினி சொல்லுங்க, வெரி ஹாப்பி டு see you sis, love loads from Coimbatore. Thank you so much. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் for the lovely comment. And yes, இதோட Q&A முடியுது. I hope it was a fun Q&A. Thanks so much. இவ்வளோ லவ் எனக்கு கொடுக்கறதுக்கு நான் நிறைய நல்லது பண்ணியிருக்கேனோ என்னவோ ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன். that to get such lovely people, lovely comments, lovely questions. Thank you so much. இந்த கமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, பார்க்குற எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரே விஷயம், தைரியமாக இருங்க பொண்ணுங்க, தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க. டோன்ட் மேக் யுவர் செல்ஃப் பி யூஸ்ட். டோன்ட் பி த வீக்கர் செக்ஸ். பி ஸ்ட்ராங். வேலை இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்காதீங்க. பி ஸ்ட்ராங். டோன்ட் பி யூஸ்ட். அவ்வளோதான். ஓகே, பி த ஸ்ட்ராங்கர் ஒன். ஓகே ஓகே, இதுக்கப்புறம் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை. இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.